20 நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூரிலிருந்து ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளத்தின் காரணமாக தண்டவாளங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 20 நாட்களுக்கு பின் திருச்செந்தூரிலிருந்து நெல்லை வழியாக சென்னைக்கு ரயில் சேவையானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைகிறார். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த 17, 18 ஆகிய 2 தினங்கள் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையேயான ரயில் பாதை பெரிய அளவில் சேதமடைந்தது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சேதமடைஞ்சது. இதன் காரணமாக 20 நாட்களாக திருச்செந்தூர்ல இருந்து ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த ஒரு வார காலமாக இந்த ரயில் பாதை சீரமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வந்தது. சீரமைப்பு முடிஞ்ச பிறகு முதல் கட்டமாக 3 தினங்களுக்கு முன்பு ரயில் ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல இயக்கி சோதனை செய்யப்பட்டது. இன்று அந்த வழித்தடத்துல 110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரயிலானது இயக்கி சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து 20 நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் சற்று முன் புறப்பட்டு சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ரயில்ல ஒரு அன்ரிசர்வ்ல ஒரு 45 பயணிகள் மட்டுமே இன்னைக்கு பயணிக்கிறாங்க. இந்த ரயில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் இயக்குறது தொடர்பாக ஒரு முறையான அறிவிப்பு தாமதமாக கிடைச்சதன் காரணமாக ஏராளமான பயணிகள் திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு இந்த ரயில் இன்று செல்லுமா நாளை செல்லுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில குறைந்த அளவு பயணிகளோட சற்று முன் திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னையை நோக்கி செந்தூர் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு சென்றிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி கணேஷ்.